அண்ணாமலை நேத்து ஒரு விஷயம் சொன்னாரு. டிவிக்கே தடுமாறும் போது தூக்கி பிடிக்கணும்னு. இதை கேட்ட உடனே விஜய் தம்பி ஆதரவாளர்கள், அடா அண்ணாமலை ரொம்ப நல்லவர் தான் போலயே, நம்ம தான் தப்ப தீய சக்தி மாதிரி நினைச்சிட்டோம் போல அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படித்தானா? என்னைக்காவது யோசிச்சீங்களா அண்ணாமலை ஏன் இப்படி பேசினாருன்னு? அவர் ஒன்னும் முட்டாள் இல்லப்பா, சும்மா ஒரு ஆளை தூக்கி பேசுறதுக்கு. அங்கதான் இருக்கு அவரோட ஸ்ட்ராட்டஜி. அவரோட ஸ்ட்ராட்டஜி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். அண்ணாமலைக்கு இப்ப இருக்கிற கிரௌட் பாருங்க, அதுல 80% பேர் 50 வயசுக்கு மேலதான். அப்புறம் இந்த கூட்டத்தை வச்சு மட்டும் அவரால் ஒரு தொகுதி ஜெயிக்க கஷ்டம். இங்கதான் அண்ணாமலையோட முதல் ஸ்ட்ராட்டஜி. விஜய் தம்பியோட ஆதரவாளர்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் 60% வளர்ந்திருக்காங்க. இந்த சப்போர்ட்டை உடைக்காம அண்ணாமலையால ஒன்னும் பண்ண முடியாது. புரியுதா? அதுக்காக தான் இந்த சைக்காலஜிக்கல் ட்ரிக். அட இதுல என்ன ட்ரிக் இருக்குன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். டிவிகே பத்தி நேத்து பேசினது டிவிகே ஆதரவாளர்கள் மத்தியில அண்ணாமலை நல்லவர், கரெக்டா பேசுறாருன்னு ஒரு பேச்சு வந்திருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா விஜய் தப்பு பண்றாரு, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ண ஆரம்பிப்பாரு. அப்ப இவரை கொஞ்சமா நம்பினா டிவிகே ஆதரவாளர்கள் அண்ணாமலை சொல்றதுல ஒரு காரணம் இருக்குன்னு ஃபீல் ஆகும். இப்படி இன்னும் 4 வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடி மேல அடி வச்சு டிவிகே ஆதரவாளர்களை 30% பேரா தூக்கிடலாம்னு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. இது புதுசு இல்லப்பா. போலீஸா இருந்தவர் குற்றவாளி கிட்ட எப்படி உண்மையா கறக்கணும்னு யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி தான் இது. கடைசியா ஒன்னு சொல்றேன்ப்பா, கெட்டவன் அழிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா நல்லவன் மாதிரி நடிக்கிறவன் அழிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா எது எப்படியோ டிஎம்கே ஏடிஎம்கே கதை முழுசா முடிஞ்சு போன மாதிரி தோணுது. நான் சொல்றது சரிதானா? கமெண்ட்ல சொல்லுங்க.